வணக்கம். ஆஸ்திரேலியா வாழ் இந்தியர்களுக்கு எதிரா ஆஸ்திரேலியால ஒரு அமைப்பு ஒரு போராட்டத்த நடத்தியிருக்கு. இப்படி போராடின அமைப்பு யார்? எதற்காக அவர்கள் இந்தியர்கள குறிவைக்கணும்? இந்த கேள்விகளுக்கான தரவுகளுடன் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ் ஜனம் டிஜிட்டல் பிரிவினுடைய ஹெட் திரு வெங்கட் அவர்கள். அவரோடு தொடர்ந்து பேசுவதற்கு முன்னாடி தமிழ் ஜனம் டிஜிட்டல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் வெங்கட். தகவல்கள பகிரலாம். வணக்கம் அபினவ். கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சிட்னி, மெல்போர்ன் உட்பட 20க்கும் மேற்பட்ட நகரங்களில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த போராட்டம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் கடந்த 4-5 வருடங்களில் வெளிநாட்டிலேருந்து குடியேறப்படக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துட்டு வருவதா அதில் சொல்லப்படுகிறது. குறிப்பாக இதில் இந்தியர்கள் தான் அதிக அளவில் இருக்காங்கன்னு சொல்லி அந்த போராட்டத்தில் இந்தியர்களுக்கு எதிரான அந்த ஸ்லோகன்கள் தான் அதிகமாக உபயோகப்பட்டிருக்கப்பட்டிருக்குது. இது எப்படி இந்த போராட்டம் இந்தியர்களுக்கு எதிராக ட்ரிகர் ஆயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சில சமூக ஆர்வலர்கள் ஒரு சில காரணங்களை முன்வைக்கிறாங்க. குறிப்பாக இது பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரேடியோ ஹாஸ்ட் பென் ஃபோடாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரேடியோவில் பேசும்போது இந்த மாதிரி பேசியிருக்கார். ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 6 போயிங் விமானத்தினுடைய அளவுக்கு இந்தியாவிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் குடியேறிகள் ஆஸ்திரேலியாவுக்குள்ள வராங்க. இது இப்படியே அதிகரிச்சுட்டே போனுச்சுன்னா ஒரு 3 வருடங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானத்தை விட அதிக அளவுள்ள பாப்புலேஷனை உருவாக்கிடும். இதை நாம் தடுக்கணும். இதன் மூலமாக ஆஸ்திரேலியர்களுக்கான அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தார். இதன் மூலமாக கூட ட்ரிகர் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா, இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. அந்த சுற்றுப்பயணத்தின் போது 4வது டெஸ்ட் போட்டி, அதாவது கடைசி டெஸ்ட் போட்டியின் கடைசி நாளன்று சில பதாகைகளை ஆஸ்திரேலிய ரசிகர்கள் ஏந்தியிருந்தாங்க. காரணம், அந்த மைதானம் முழுவதுமே இந்திய ரசிகர்களால் நிரம்பி இருந்தது. அதனால அவங்களுடைய அந்த கைகளில் இருந்த பதாகைகளில் பார்த்தீங்கன்னா, இது மெல்போர்ன் ஆர் மும்பை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னும் சில பேர் வேர் இஸ் யுவர் வீசா அப்படின்ற சில பதாகைகள்லாம் இருந்தது. அந்த விஷயம் கூட இந்த போராட்டத்தில் இந்தியர்களுக்கு எதிரான அந்த போராட்ட உணர்வை தூண்டி விட்டுருக்கலாம் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. இதை தவிர இன்னும் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா, ஓவர்சீஸ் அரைவல்ஸ் அண்ட் டிபார்ச்சர்ஸ் டேட்டா அப்படிங்கிற அந்த ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினுடைய தகவலை எடுத்து தவறான வகையில் இப்படி ஃப்ளைஓவர் தயாரித்து அதை பரப்பி விட்டுருக்கலாம். அதன் மூலமாகவும் இந்தியர்களுக்கு எதிரான போராட்டம் வெடிச்சிருக்கலாம் அப்படின்றாங்க. இதுக்கு ஆஸ்திரேலிய தரப்பில், அரசாங்கம் தரப்பில் சொல்லப்படுகிற விளக்கம் என்ன அப்படின்னா, அந்த டேட்டாவே தவறு. ஏன்னா அந்த டேட்டாவில் ஆஸ்திரேலியாவுக்குள்ளே நுழையக்கூடிய படிக்க விரும்பும் மாணவர்கள், சுற்றுலாவாசிகள், வியாபாரம் செய்ய விரும்புபவர்கள், இப்படி அடிக்கடி வந்துட்டு போகிறவங்களுடைய விபரமெல்லாம் இருக்கும் பொழுது அதையும் கூட கணக்கில் எடுத்து இவங்க தவறாக எண்ணி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது தவிர ஆஸ்திரேலியாவில் நிலவக்கூடிய சில பொதுவான பிரச்சனைகள், அதாவது வேலையின்மை, விலைவாசி உயர்வு, வீடு வாடகை உயர்வு, இந்த மாதிரியான காரணங்களுக்கெல்லாம் இந்தியன் டயஸ்பரா தான் காரணம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை ஆஸ்திரேலியர்களுக்கு அதிகரிச்சிருக்கலாம். காரணம், அங்கே வெளிநாட்டிலேருந்து குடியேறக்கூடியவர்களிலேயே இந்தியன் டயஸ்பரா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்தியாவிலிருந்து போகக்கூடியவர்கள் மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் மிகப்பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனங்களில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்களாகவும் இருக்கிறாங்க. இது ஒரு இன்செக்யூர்டு மனப்பான்மையை ஆஸ்திரேலியர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சில காரணங்களையும் அங்கே உள்ள சமூக ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. இது எப்படி இருந்தாலும் இதுக்கு பின்னாடி, இதை தூண்டி விட்டதுக்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு சதிவேலை, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு டீப் ஸ்டேட் இருக்கலாம். அந்த டீப் ஸ்டேட்டுக்கு பின்னாடி அமெரிக்காவோ, சீனாவோ, துருக்கியோ, ஏன் பாகிஸ்தானா கூட இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணுறாங்க. இது தவிர இந்த போக்கை கடுமையாக தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆஸ்திரேலிய பார்லிமெண்ட்டில் சில சட்டங்கள் கூட இயற்றப்பட்டு இருக்கு. அதாவது இப்படி குடியேறிகள் மீது தாக்குதல் நடத்தினால் அவர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கும் சட்டம்லாம் கூட அங்கே இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டியும் இது இப்படி நடைபெறுவது வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் மிகவும் சட்டம் ஒழுங்கை மதிக்கக்கூடியவர்களாகவும், ஆஸ்திரேலிய அரசாங்கத்திற்கு வரி செலுத்துபவர்களாகவும், எந்த குற்றத்திலும் ஈடுபடாதவர்களாகவும் இருக்கக்கூடிய நிலைமையில் அந்த டயஸ்பராவுக்கு எதிராக
இப்படி ஒரு போராட்டம் நடைபெறுவது எதிர்காலத்தில் ஆஸ்திரேலியாவிற்கு நல்லது இல்லை அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களே சொல்றாங்க. அபினவ், தகவல்களை தெளிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி வெங்கட். நேயர்களே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் டிஜிட்டல் நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள்.